வணக்கங்க. இன்னைக்கு ஒரு 2 மணி அளவில் சூறாவளி காற்று வந்தது. சேலம் மாவட்டம் லத்தோடி கிராமம் பின்னனூர் பகுதியில் இந்த மாதிரி காற்று வந்ததுங்க. இந்த சூறாவளி காற்று மக்காச்சோளங்களை எல்லாம் ஒடித்து விட்டது. ஏற்கனவே விவசாயத்தில் நாங்கள் கஷ்டப்படுறோம். இதில் காற்று வந்து ஈரக்கையின் சீற்றத்தால் இவ்வளோ அதுவும் விவசாயத்துக்கு கஷ்டத்தை கொடுக்குதுங்க. அரை விளைச்சல் கூட இந்த மக்காச்சோளம் விளையவில்லை. இப்படிலாம் விவசாயிகளை கஷ்டப்படுத்துதுங்க. யாராலும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு காற்று வந்தது. பாருங்க, எல்லாம் சாய்த்து விட்டது. மரவள்ளி குச்சியை கூட விட்டு வைக்கவில்லை, ஒடித்து விட்டதுங்க. நம்ம வீட்டு செலவுக்கு ஒரு 5-6 வாழை மரம் நாம் வைத்திருப்போம், அதுவும் விட்டு வைக்கவில்லை. நம்ம நிலைமையே இப்படின்னா வாழைத்தோப்பு வச்சிருக்கிறவங்க நிலைமை என்ன? பாருங்க, வீட்டின் மேல் மரங்கள் ஒடிந்து விழுந்து விட்டது. பப்பாளி மரத்தையும் இயற்கை விட்டு வைக்கவில்லை, மரங்களையும் இயற்கை விட்டு வைக்கவில்லை. பாருங்க, ஒடித்து விட்டது. அதிபயங்கரமான காத்துங்க. வேப்ப மரம் ஒடிந்து பறந்து போய்விட்டது. அவ்வளோ தூரம் போய்விட்டதுங்க, அவ்வளோ வேகமாக காற்று. இந்த மாதிரியே போய்கிட்டு இருந்தா விவசாயிகள் எங்களுடைய நிலைமை என்ன?